நமஸ்காரம். நாத பிரம்மம் யூடியூப் சேனல் மூலம் உங்கள் எல்லாரும் இன்னொரு வாட்டி சந்திக்கிறதுல நான் ஒரு டாக்டர் ஹரிணி ஸ்ரீவத்சா மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு ரொம்ப விசேஷமான நாள், மார்கழி 1. மார்கழி மாசம்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது? தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய, தூபம் கமழ தூயில் தூபம் கமழ தூயில் அணை மேல் கழ்வளரும், மாமான் மகளே மணி கதவும் தாழ்த்திரவாய், மாமான் மகளே மாமி அவளை எழுப்பீரோவும் மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனதாரோ, மாமி அவளை எழுப்பீரோ ஊமையோ அன்றி செவிடோ அனதாரோ, ஏமா பெரும் துயில் மந்திர பட்டாளோ, ஏம பெரும் துயில் மந்திர பட்டாளோ, மாமாயன் மாதவ வைகுந்தயன்று, மாமா என் மாதவ வைகுந்தயன்று, நாமம் பலவும் நவின்றலோரம் பாவாய், நாமம் பலவும் நவின்றலோரம் என்னடா இவ திருப்பாவை அப்படின்னு மார்கழின்னு சொல்லிட்டு பின்னாடி வர ஒரு திருப்பாவையை பாடினாலே நினைச்சுக்காதீங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. மார்கழி மாசம்னா இந்த இது நான் இப்ப பாடின 8 லைன் வந்து எல்லாருக்கும் பொருந்துற ஒரு லைன். ஏன் தெரியுமா? அப்போதான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அந்த 5 minutes, அம்மா இன்னொரு 5 நிமிஷம் தூங்குறேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த 5 நிமிஷம் தூங்க தோணும். ஆனா அப்பதான் நம்ம சீக்கிரம் எழுந்துக்கணும். அதுக்காக தான் நான் இந்த பாட்டு வச்சு ஆரம்பிச்சேன். உன் பொண்ணு காது கேட்கலையா, நான் தபதபான்னு அடிக்கிறேன், ஊமையா செவிடா என்னன்னு தெரியல, ஏன் வந்து மாதவன் வெயிட் பண்றான் நம்மளுக்காக, யாரு பெருமாள் எம்பெருமான் வெயிட் பண்றான் நம்மளுக்காக, நான் தூங்கிட்டு இருக்கேன், என்னம்மா இது சாமி கோயில திறந்து வெயிட் பண்றான்னு என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாள். அதையே தான் அந்த காலத்துல அதை வந்து ஆண்டாள் வந்து வருஷா நம்மளுக்கு கொடுத்துருக்கான். இன்னைக்கு சக்தி மகிமல நம்ம பார்க்க போறது வந்து இந்த பூலோகத்துல இருந்து நம்மளோட வாழ்ந்து, நம்மளோட மூதாதையரோட வாழ்ந்து பெருமாள் கிட்ட போய் பெருமாளை அடைந்த ஒரு மகா உத்தம மனுஷி ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாளோட கதையை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், அப்புறம் நான் இதெல்லாம் உங்களுக்கு
அவளோட ஒர்க்ஸ் பற்றி பேசலாம். விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார், அவர் ஸ்ரீவல்லிபுத்தூரில் பெருமாளுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார். அவர் டெய்லி அந்த நந்தவனத்தில் இருக்கிற பூவெல்லாம் கட்டி சுவாமிக்கு மாலையாக சாத்தி அதோடு சேர்ந்து அவருக்கு ஒரு பாசுரத்தையும் பாடிட்டு வருவார். அது அவரோட வே ஆஃப் ப்ரேயிங் டு காட்னு வச்சுக்கலாம். இவர் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் நந்தவனத்தில் ஒரு சின்ன குழந்தையோட சத்தம் கேட்டுட்டே இருக்கு. எங்கடான்னு பார்த்தா ஒரு குட்டி குழந்தை, ஒரு பொன் குழந்தை இருக்கு. அவன் வந்து பூமியிலேருந்து கிடைச்சனால கோதை அப்படின்னு கூப்பிடுறாரு அவர். அந்த குழந்தைய வந்து பால் ஊட்டி சாப்பாடு ஊட்டி வளர்க்கல, பக்தியை ஊட்டி வளர்க்குறார். பெருமாளை பற்றி மட்டும் பேசி, பெருமாளை பற்றி மட்டும் சொல்லி, அவரோட லீலைகள், அவரோட பாகவதத்தை பற்றி சொல்லி, இந்த மாதிரி சொல்லி 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 அந்த குழந்தைய வளர்க்குறார். அந்த மாதிரி மகான்களுக்கெல்லாம் நம்ம சொல்கிறோம், இன்னைக்கு இதுக்கு தான் இன்னைக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி சுட்டாப்பெலாம் தான் கொடுக்கணும், இந்த தொகையில் அரைச்சேனா பருப்பு தொகையில் அரைச்சேனா. அவளுக்கெல்லாம் சாப்பாடு ஒரு இதுவே கிடையாது, ஒரு விஷயமே கிடையாது. என்ன கிடைக்கிறதோ சாப்பிட்டுட்டு அவள் நந்தவனத்திலே பழமும் கிடைக்குமா இருக்கும். ஃபார் ஆல் வீனோ கொஞ்ச நாள் அந்த பழத்தை மட்டும் கூட சாப்பிடலாம். அவள் அன்றைக்கி அரிசி இருந்தால் சாதம் வச்சு சாப்பிட்றான், இல்லாட்டி பழத்தை சாப்பிட்ருவான். சாப்பாடு விடுங்க. அவர் வந்து என்னத்தை ஊட்டி வளர்த்தார் குழந்தைய? பக்தி. அது ஒரு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெரிய லெசன். வந்து நம்ம வந்து என்ன வேல்யூஸ் கொடுக்குறோம் வில் டிபெண்ட் ஆன் ஹவு த பேரண்ட் இஸ். அந்த மாதிரி ஹவு ஹீ வேல்யூட் பெருமாள்ன்றதை வந்து அவர் குழந்தைக்கு அவர் கொடுத்தார். இந்த பொண்ணும் சின்ன குழந்தை தானே, அதுவும் ஹெல்ப் பண்ணும் அவள் அப்பாவுக்கு மாலை தொடுத்து பண்ணுறதுக்கு அப்படிலாம். ஒரு ஸ்டேஜில் தானே மாலை தொடுக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ பூவை எடுத்துன்னு வந்து மாலை தொடுத்து அப்புறம் அவர் கொண்டு போவார் சுவாமிக்கு. நானே தொடுக்கிறேன் பாரு, நம்ம சொல்கிறோம்ல, our parents always give us that space. கொடுக்கணுமும் கூட. அப்போ தான் பசங்க அவாவா வளருவா. ஸோ இவர் அதை கொடுத்தார். ஒரு நாள் அந்த மாதிரி இவர் மாலை தொடுக்கிறதுக்குள்ளே இவர் போய் குளிச்சுட்டு அவரோட நித்தியகர்மா பண்ணிட்டு வரணும்ல. பார்த்தா இந்த பொண்ணு வந்து மாலையை போட்டுட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கு மிரரில். ஏடாப்பா இது இவ்வளோ பெரிய பாவம் பண்ணுறது இந்த குழந்தை அப்படின்னு அவர் ரியலைஸ் பண்ணார். ஆக்சுவலாக இது எப்படி நோட்டீஸ் பண்ணார் தெரியுமா? ஒரு நாள் அவர் அந்த மாலையில் வந்து நம்மளோட தலைமுடி, பொன் குழந்தை தானே, நிறைய முடி வளர்த்துப்பா. அந்த காலத்தில் ஆம்பளைனும் நிறைய முடி வளர்த்துப்பா, அந்த ஷிக்கையா வச்சுப்பா, கொண்டையா போட்டுப்பா. அவளோட முடி வந்து அந்த மாலையில் இருக்கு. ஆஸ் அ பேரண்ட் ஹீல் சம்மன், என்ன கோதை, என்னது இது மாலையில முடி இருக்கு பெருமாள் சாத்திரத்துல, என்ன பண்ண நீ அப்படின்னு கேட்குறாரு. நான் போட்டு பார்த்து கொடுத்தேன்ப்பா, என் பெருமாள் இல்லையா அப்படின்னு. அதான் என் பெருமான், அதுதான் என் பெருமாள் இல்லையா அப்படின்றா. மகா பாவமா அப்படி பண்ணக்கூடாது. நம்ம கடவுளுக்கு கொடுக்கறது எதையுமே இப்போ நம்ம நேவேத்தியம் பண்றோம், சாப்பிட்டு பார்த்து நேவேத்தியம் பண்ண மாட்டோம்ல, அந்த மாதிரி அவர் நினச்சி சொல்றாரு, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுமா. அன்னைக்கு மட்டும் அவர் பெருமாளுக்கு மாலை சாத்தாம போய் பாடிட்டு பெருமாளை பார்த்துட்டு வந்து விடுறாரு. அப்போ ராத்திரிக்கு பெருமாள் அவர் கனவுல சொல்றார், அவள் அப்படி போட்டு கொடுக்குற மாலை எனக்கு ரொம்ப சந்தோஷம் தர்றது, நீ அவளை நிறுத்தாத அப்படி பண்றதுலேருந்து அப்படின்னு. ஸோ அந்த மொமெண்ட் அந்த ஃபாதர் ரியலைசஸ் எவ்வளோ பிளெஸ்டான ஒரு குழந்தை அவர்கிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆண்டாள்கிட்ட சொல்றாரு, சரிம்மா நீ பெருமாள் வந்து எதுவும் கோச்சிக்க மாட்டார், ஏன்னா குழந்தை தானே, சின்ன குழந்தை. அது நம்ம ஏதோ சினிமாவில் பார்க்குறோம் பெரிய லேடி அப்படி கிடையாது. ஆண்டாள் வந்து சின்ன குழந்தை. அவள் 15 வயசுலேயே பெருமாள்கிட்ட போய் சேர்ந்து விட்டா, அவரோட ஐக்கியம் ஆயிட்டா. அப்போனா எத்தனொன்று குழந்தையா இருந்திருக்கணும், அப்போ என்ன இன்க்ளினேஷன் இருந்திருக்கணும் டுவர்ட்ஸ் பக்தி மார்க்கம், அது நம்ம பார்க்கணும். ஸோ நீ போட்டே கொடுமா அப்படின்னு அவர் வாங்கிட்டு போறாரு டெய்லி. அதனால தான் அவளுக்கு சூடி கொடுத்த நாச்சியார்னு பேர். தான் போட்டு பார்த்து அழகு பார்த்துக்கிறா, ஓ அவருக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்ற ஒரு எண்ணத்துல. நம்மளுக்கு எப்படி இருக்குன்றது இல்லை, நம்ம பெருமாள் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஆட்டிடியூட், அதை போட்டு பார்த்து தான் கொடுப்பா. இந்த ஆண்டாள் வந்து கல்யாண வயசு வந்தோடனே எல்லாருமே அந்த மார்கழி மாசத்துல ஒரு நோன்பு, பாவை நோன்பு பண்ணுவாள். பண்ணால் இட் இஸ் சப்போஸ் டு பி கிவிங் யுவர் குட் ஹஸ்பண்ட், நல்ல ஒரு மனையாட் வரணும்னு சொல்லிட்டு ஆண்டாளும் அதை பண்ணுறா. ஸோ அந்த காலையில் எழுந்து அவள் டெய்லி வந்து கோலம் வாசத்தை வச்சு கோலம் போட்டு குளிச்சுட்டு சுவாமியை போய் பார்த்துட்டு, ஆண்டாள் என்ன தெரியுமா வேண்டிக்கிறா, நான் உனக்கு 1000 அகார அடிசல் பண்ணுறேன் அப்படின்னு
கள்ளழகர்கிட்ட வேண்டிக்கிறா நல்ல கணவரா வேணும்னு சொல்லிட்டு. அந்த நல்ல கணவர் யாரு? சாக்ஷாத் எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதனை. ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து அவ வந்து ஒவ்வொரு பாட்டு பாடுறா அங்க போய் சன்னதியில. அதுதான் நம்மளுக்கு திருப்பாவையா கிடைக்கிறது. இந்த மார்கழி மாசம் நம்ம சீக்கிரம் எழுந்துக்கிறோம்ல, அதுக்கு சயின்டிபிக்காவும் ஒரு ரீசன் இருக்கு. ஒண்ணு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம சனாதன தர்மம்ல ஹிந்துன்றது வந்து பிரிட்டிஷ் நம்மளுக்கு கொடுத்த பேர். என்ன, நம்ம இண்டஸ் தாண்டி இருந்தாலும் நம்ம இந்தியா ஹிந்துன்னு ஆயிட்டோம். ஆனா நம்ம சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்றோம். சனாதன தர்மத்துல there is one scientific reason for most of the beliefs that we have. காலையில எழுந்து அந்த டைம்ல கோலம் போட்டா ஓசோன் இஸ் அட் இஸ் மேக்ஸிமம், ஸோ யூ பிரீத் இன் குட் ஆக்சிஜன் அப்படின்றது ஒரு சயின்டிபிக் ரீசன். அது நம்ம கிட்ட சொல்லலை. மார்கழி மாசம் 4 மணிக்கு எழுந்து கோலம் போடுவாசல்லன்னு சொன்னான். இந்த முன்னாடி ஜென்ரேஷன்ஸ் அதை இம்ப்ளிசிட்டா பிலீவ் பண்ணா இப்போ நம்ம கொஸ்டின் பண்றோம், ஆனால் நம்மளுக்கு அதுக்கு ஆக்சுவல் ஆன்சர்ஸ் கிடைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஆண்டாள் வந்து ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு பாட்டு பண்றா. அதுதான் நம்மளுக்கு வந்து நம்ம பாடுற திருப்பாவை. இந்த திருப்பாவைக்கு இன்னொரு அது தேவர்களுக்கு வந்து மார்கழி மாசம் முடிஞ்சு அந்த தை வரும்போது உத்தராயணம், நம்மளோட ஒரு வருஷம் அவளுக்கு ஒரு நாள் தேவர்களுக்கு. ஸோ அவள் தேவர்களோட டான் வர டைம் தான் ஃப்ரம் மார்கழி டு தை. அது வந்து வெடிக்காலம்பர அகெயின் அக்கார்டிங் டு த சேம் நான் சொல்ற விஷயம் வந்து அந்த ஓசோன் சொன்னேன்ல, தேவர்கள் டைம் பிரகாரம் அது அந்த டைம் வரும். அதனால நாங்கள் ஐ வாண்ட் டு மேக் தட் பாயிண்ட் ஃபார் தட் ரீசன். ஸோ இந்த மாதிரி பாடி திருப்பாவை நோம்பு இருந்தா அப்புறமும் ஆண்டாள் வந்து பெருமாள் கிட்ட போய் சேரல. நெக்ஸ்ட் என்ன கிடைச்சி நம்மளுக்கு? நாச்சியார் திருமொழி கிடைச்சது. அதுக்கப்புறமும் ஆண்டாளோட ஒர்க்ஸ் கிடைச்சது. எவ்ரிடே ஷீ வில் கான்டெம்ப்ளேட் ஆன் காட், ஷீ வில் கீப் திங்கிங் அபவுட் காட். அவர் எப்படி போய் சேரறது, அதுதான் ஒரே நோக்கு லைஃப்ல, வேற எதுவுமே இல்லை. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாரும் வந்து அவர் அப்பா கிட்ட சொன்னா, உன் பையனு பொண்ணுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருது, ஏதோ வந்து பிடிச்சிருது அவளை, ஏதோ காத்து கருப்புனா. அதுக்கு ஆண்டாள் சொன்னாலாம், ஆமா கருப்பு தான், ஆனா என்னோட கண்ணன், நீங்க சொல்ற கருப்பு இல்லை, என் கண்ணன் கருப்பு, அவன் தான் என்ன பிடிச்சிருக்கான். நான் வேற யார கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இந்த உலகத்துல. நீங்க அப்படி கல்யாணம் பண்ண நினைச்சா நான் உயிரை கொடுத்துருவேன்றா. இவருக்கு என்ன பண்றது தெரியல. ஒரு அப்பாவா பாப்பாரா, ஒரு ஊர்ல இருக்கிற மனுஷனா பாப்பாரான்னு தெரியல. ரெண்டு பக்கம் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடி மாதிரி ஆயிடுது. ஒரு ஸ்டேஜ்ல பெருமாள் வந்து ஆண்டாளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவர்கிட்ட சொல்றாரு. அதனால அந்த கிங் வந்து என்ன பண்றாரு, பேலங்குயின்ல அனுப்புறாரு. ஸ்ரீவில்லிபுத்தூர் தானே இருக்கா, ஸ்ரீரங்கத்துல இல்ல. ஹி சென்ஸ் டு ஸ்ரீரங்கம் பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. ஸ்ரீரங்கம் இறங்கினோடனே கடகடன்னு ஓடி போறான். அதுக்கு மேல அந்த பேலங்குயின் இவ்வளவு நேரம் பொறுத்து இருந்ததே பெரிய விஷயம். அந்த பொறுமை இல்லாம ஓடி போய் அப்படியே பெருமாள் ஐக்கியமாயிடும். அவ்வளவுதான். அதனாலதான் என்னவோ நம்ம கல்யாணத்துல வந்து நம்மளோட வரன்னா டு பி ஹஸ்பண்ட வந்து விஷ்ணுவோட ரூபமா நினைச்சு பூஜை பண்ணுவா. அப்பா அம்மாலாம் அவருக்கு பாத அபிஷேகம் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுவான். அதனால்தான் த கேர்ள்ஸ் ஆல்வேஸ் வேர் ஆண்டாள் கொண்ட. ஆண்டாள் பெருமாளை சேர்ந்த மாதிரி எல்லாரும் அந்த மாதிரி ஐக்கியமா லைஃப்ல வாழணும் அப்படின்றது அந்த அந்த கான்செப்ட் ஆஃப் தட் நம்ம ஆண்டாள் கொண்ட போட்டுக்கிறது வைஷ்ணவ கல்யாணத்துல. ஸோ இந்த இந்த ஏண்டா இவ வந்து சக்தி மைமன்னு சொல்லி ஆண்டாளை பத்தி சும்மா பேசுறாளேன்னு நினைச்சுக்காதீங்க. ஆண்டாள் வந்து லக்ஷ்மி ரூபம். இந்த பூலோகத்துல இருந்து எப்படி எம்பெருமான அடையணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் எக்ஸாம்பிள். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்ற திருப்பாவையை பாடி ஆரம்பிப்போம். இந்த 30 நாளும் மார்கழியை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம். இப்போ இந்த காலத்துல மியூசிக் ஃபெஸ்டிவல் இந்த வருஷம் இல்லை கொரோனானால. எனக்கும் கஷ்டமா இருக்கு பீயிங் மியூசிஷியன். ஆனா நம்ம எல்லாரும் அம்பாளை வேண்டிப்போம். நம்ம எல்லார் வாழ்க்கையும் பெட்டர் ஆக்கிறதுக்கு அவ்வளோ தவிர யாரும் இந்த உலகத்துல இல்லை. ஸோ நான் உங்களை இன்னொரு எபிசோட்ல இதே மாதிரி இன்னொரு மகிமை ஆஃப் அம்பாளோட சக்தியோட சந்திக்கிறேன். நமஸ்காரம். Kindly like, share, subscribe Nada Brahman YouTube channel.